அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. ஸோ நண்பர்களே, நம்ம பாருங்கள், டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போது 52வது கொஸ்டின் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஓகேங்களா? சரி கேஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு இப்போ என்ன பண்ணுவோம், ஆன்சர் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே போவோம். அப்படி பார்க்குறப்ப லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்ட இந்த கொஸ்டின், பஞ்சு மிட்டாய் தடையுடன் தொடர்புடைய உணவு கலப்பட சட்டம் எது அப்படின்றதாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்த வைட்டமின் பி அப்படின்ற அந்த வேதிப்பொருளால் என்ன பண்ணியிருந்தாங்க, பஞ்சு மிட்டாயை தடை பண்ணியிருந்தாங்க. அதனுடன் தொடர்புடைய அந்த உணவு கலப்பட சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு சட்டம் 2006. ஸோ உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பஞ்சு மிட்டாயை தடை பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து சயின்ஸ். எப்பவும் போல் நம்ம சயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சிலபஸ் வைஸாக போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு மேலே நம்ம டெஸ்ட் குரூப் தனியாக வச்சுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் என்ன பண்ணலாம், நீங்கள் செகண்ட் கிரேட் டீச்சர்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அண்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது சயின்ஸை பொறுத்தவரை நம்ம தனிமங்கள் சேர்மங்கள் முடிச்சிட்டோம். அடுத்து அமிலம் காரம் உப்புக்கள் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இனிதான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். தாவர வளர்ச்சிக்கு தேவையான தனிமங்கள் என்னதுங்க? தாவர வளர்ச்சிக்கு தேவையான தனிமங்கள் 16. ஆமாங்க, தாவர வளர்ச்சிக்கு மொத்தம் தேவைப்படக்கூடிய தனிமங்கள் எத்தனைடானா, முக்கியமான தனிமங்கள் 16. கரெக்டு தாங்க. அதில் பெருமூட்ட தனிமங்கள் 10. அதாவது மேக்ரோ தனிமங்கள். பெருமூட்ட தனிமங்கள்லாம் என்னென்னா தாவரத்துக்கு அதிகமான அளவு தேவைப்படக்கூடிய தனிமங்களை தான் பெருமூட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எத்தனைடானா 10. ஆமாங்க, இது கரெக்டு தாங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு. ஓகேங்களா? ஸோ இது 10மே பெரும் ஊட்ட தனிமங்கள். அடுத்து நுண்ணூட்ட தனிமங்கள் 6. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 16 தனிமங்கள் தேவைப்படுது. அதில் பெருமூட்ட தனிமங்கள் 10 கரெக்டு, நுண்ணூட்ட தனிமங்கள் 6 கரெக்டு. அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. அடுத்து நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பொறுத்தவரையிலும் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம் பாருங்கள். சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய கையுறை வாளான டண்ட் பட்டா மகாராஷ்டிராவின் மாநில ஆயுதமாக அறிவித்துள்ளது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ சிவாஜி பயன்படுத்திய அந்த ஆயுதம் தான் டண்ட் பட்டா அப்படின்ற கத்தி. அந்த ஆயுதத்தை என்ன பண்ணியிருக்காங்க, மகாராஷ்டிரா தன்னோட மாநில ஆயுதமாக அதை அறிவிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா என்ன பண்ணியிருக்காங்க, தன்னோட மாநில ஆயுதமாக அதை அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச தாய்மொழி தினம் February 21. ஆமாங்க, ரொம்ப முக்கியமானது இது, நல்லா நான் வச்சுங்க. சர்வதேச தாய்மொழி தினம் February 21 கரெக்டு தாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு கொஸ்டின் வியூ ஆகிட்டு இருக்கும், நீங்களே கெஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இது ஆன்சராக இருக்கும், இது ஆன்சராக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஜெக்டில் இதுவாக இருக்கீங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்க. உலக அமைதி உச்சி மாநாடு கேரளாவோட திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஸோ இப்போ உலகத்தோட அமைதி உச்சி மாநாடு கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இதுவும் கரெக்டு தான். அடுத்து சுக்ரபாக்கியா எனும் திட்டத்துடன் தொடர்புடைய மாநிலம் ஆந்திரா. தவறுங்க. ஏன்பா, எனக்கு என்ன வந்திருக்கணும், கர்நாடகா வந்திருக்கணும். ஓகேங்களா? சுக்ரபாக்கியா அப்படின்ற திட்டத்தோட தொடர்புடைய மாநிலம் கர்நாடகா. சுக்ரபாக்கியா அப்படின்னா என்ன திட்டம் அப்படின்னா, இந்த பள்ளி மாணவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சிறுதானியங்கள்லாம் கலந்த ஒரு பானம், அதாவது சத்து பானத்தை கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு பேர் தான் சுக்ரபாக்கியா அப்படின்ற திட்டம். கர்நாடகா வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்போ சத்ரபதி சிவாஜி பயன்படுத்திய கையுறை வாள் டண்ட் பட்டா மகாராஷ்டிரா மாநில ஆயுதமாக அறிவிச்சிருக்கு. சர்வதேச தாய்மொழி தினம் February 21. உலக அமைதி உச்சி மாநாடு கேரளா திருவனந்தபுரத்தில் நடைபெறுது. சுக்ரபாக்கியா அப்படின்ற தொடர்புடைய மாநிலம் கர்நாடகா. அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ ஜியாகிரஃபி நம்ம சிலபஸ் வைஸாக பார்த்துட்டு வரதுனால ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது எது. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. உலகின் கூரை என அழைக்கப்படுவது எது? சூப்பர் நேரம் ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏதாங்க இதுக்கான ஆன்சர், திபெத் பீடபூமி. ஸோ திபெத் பீடபூமி தான் உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது, அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் உலகிலேயே மிக உயர்ந்த பீடபூமி. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பீடபூமி அப்படின்னு கேட்டாலும் அது திபெத் பீடபூமி தான். அதனால தான் இது எப்படி அழைக்கப்படுது, உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது அழைக்கப்படுது. ஓகேங்களா?
ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கூற்று காரணத்தை கூட கேட்கலாம். ஸோ கூற்று உலகத்தின் கூரை என திபெத் பீடபூமி அழைக்கப்படுகிறது. காரணம் உலகிலே இது உயர்ந்த பீடபூமியாக காணப்படுகிறது. ஆமாங்க, கூற்றும் சரி, காரணம் சரி, கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டினில் ஜியாகிரஃபியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம். என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்? சர்வதேச மலைகள் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தோம். ஓகேங்களா? ஸோ டிசம்பர் 11. ஸோ நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. டிசம்பர் 11 அப்படின்றது தான் சர்வதேச மலைகள் தினம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 4th கொஸ்டின், குப்த பேரரசு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் குப்தாஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். தண்டபாசிகா மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்த்தோம்? குப்த பேரரசில் தேசம் புக்தி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் உபாரிக்கா அப்படின்ற ஆளுநர் தான் அதை நிர்வகிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநிலங்கள் வந்து விஷயபதி அப்படின்ற தலைமையில் மாவட்டங்களாக பிரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ அதனோட தொடர்ச்சியாக தண்டபாஷிகா. ஸோ தண்டபாஷிகா அப்படின்னா மாவட்ட அளவிலான காவல்துறை. ஆமாங்க, தண்டபாஷிகா அப்படின்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அலுவலகம். ஸோ காவல்துறை அலுவலகம் தான் வந்து எப்படி அழைக்கப்படுது? தண்டபாஷிகா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது அலுவலகம்னு வந்து தான் இன்னும் கரெக்ட். அடுத்து மகா பிரத்திகா. என்னதுங்க? மகா பிரத்திகா அப்படின்னா அரண்மனை காவலர்களின் தலைவர். ஸோ அரண்மனைக்கு காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தலைவர்கள் தான் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா மகா பிரத்திகா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இதுவும் கரெக்டு தாங்க. அடுத்து கத்தியத பகிதா. என்னதுங்க? கத்தியத பகிதா அப்படின்னு அரசு சமையல் கண்காணிப்பாளர். ஸோ அரசர் என்ன பண்ணியிருப்பாங்க? சமையல்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த சமையலறையை கண்காணிக்கிறதுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் கத்தியத பகிதா அப்படின்றவங்க. ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கு நான் சரி, அனைத்தும் சரி. தண்டபாஷிக்கான மாவட்ட தலைவரான காவல்துறை அதிகாரி, காவல்துறை அலுவலகம். மகா பிரத்திகானா அரண்மனை காவலர்கள். சத்தியவதிகா அப்படின்னா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன். பாருங்கள். குடியரசுத் தலைவரின் ஆட்சி காலம் 6 மாதத்திலிருந்து 1 வருடமாக நீட்டிக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துச்சுன்னா ஸோ அது ஒரு சமயம் என்ன பண்ணலாம், 6 மாதத்துலேருந்து 1 வருடமாக. ஸோ என்ன பண்ணாங்க, இடையில வந்து என்ன பண்ணாங்க, நீட்டிச்சாங்க. 6 வருடத்துலேருந்து 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாக என்ன பண்ணாங்க, முதல்ல நீட்டிச்சாங்க. அப்படி நீட்டிக்கப்பட்ட அந்த சட்டம் எது அப்படின்னா 42வது திருத்தம் 1976. ஸோ இது சிறிய அரசியலமைப்பு அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையால் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. அதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியோட ஆயுள் காலத்தை என்ன பண்ணுறாங்க 6 மாதத்திலிருந்து 5 வருடமாக வந்து நீட்டிக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் கொடுத்துறேன் பாருங்கள். கல்வி, காடுகள், இந்த வனவிலங்கு, அப்புறம் வந்து எடை மற்றும் அளவுகள், நிதி நிர்வாகம், அப்புறம் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம். ஸோ இந்தமாரி ஒரு 5 விதமான அந்த துறைகளை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? ரொம்ப முக்கியம். கல்வி, காடுகள், வனவிலங்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுமாரி 5 துறைகளை மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இல்லை அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம வந்து அந்த பாடத்தை முடிச்சுட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க நமக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் பருத்தி. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான பெரிய அளவிலான தொழில் எதுனா பருத்தி தான். கரெக்டு தான். ஓகேங்களா? அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் அமர்த்யா குமார் சென். ஆமாங்க, இதுவும் கரெக்டு தான். ஸோ மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா அமர்த்யா குமார் சென் அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டு தான். 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம். ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கமாக கருதப்படுத்துனதுங்க விரைவான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. ஆமாம், இதுவும் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ விரைவான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம். ஸோ 2012 2017 வரை என்ன பண்ணாங்க, இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கியவர் நேரு. எதுங்க? வாழ்க்கை தர குறியீட்டை வந்து உருவாக்கியவர் யார்? நேரு அப்படின்னு தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா நேரு உருவாக்க மாட்டார், டி மோரிஸ். ஓகேங்களா? டி மோரிஸ் அப்படின்றவர் தான் உருவாக்கியிருப்பார். அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது. அப்போ இந்தியாவோட மிக பழமையான தொழில்னா பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர்னா அமர்த்யா குமார் சென். 12 ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் விரைவான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. வாழ்க்கை தர குறியீட்டை உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா டி மோரிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் பொறுத்தவரையிலும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துடன் தவறானது எது? ஸோ நம்ம லாஸ்ட் டே என்ன பார்த்துங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு பார்த்தோம். 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களோட ஒத்துழைப்பு வாங்கிறதுக்காக கிரிப்ஸ் இந்தியாவுக்கு வந்திருப்பார் 1942. அதை தான் காந்தி எப்படி விமர்சிச்சிருப்பார்னு பார்த்தோம்.
திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோட தொடர்பு தவறானது எது நம்ம பார்க்க போகிறோம். 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா? ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ பம்பாயில் அந்த ஐஎன்சியோட மாநாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜவஹர்லால் நேரு தலைமையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் வந்து என்ன பண்ணிவிட்டிருப்பாங்க, நிறைவேற்றப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்காக வந்து இந்த வெள்ளையனே வெளியேறு கொண்டு வந்திருப்பாங்க முதல்ல அப்படின்னா, ஸோ இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும். அதுக்கு வந்து இந்தியர்கள் ஒத்துழைப்பு தந்திருக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் ஜப்பான் வந்து இந்தியா மீது படையெடுக்க, ஏன்னா நம்ம பிரிட்டிஷோட வந்து இது இங்கே ஆளுங்கிறதுனால ஜப்பான் என்ன பண்ணுறது, இங்கேருந்து நம்ம மேலே படையெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், சீக்கிரமாக பிரிட்டிஷ் கிட்டேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அப்போ மேலோங்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டதுங்க. இதில் காந்தி செய் அல்லது செத்துமடி என கூறினார். ஆமாங்க, டூ ஆர் டை. காந்தி வந்து பார்த்தோன்னா அது ஒரு அமைதியாக இருந்தவர். இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் என்ன பண்ணியிருப்பார், பயங்கர ஃபோர்ஸாக வந்து இறங்கியிருப்பார். செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், காந்தி வந்து பயங்கரமாக முழங்கியிருப்பார். காந்தி கைது செய்யப்பட்டு பூனா சிறையில் அடைக்கப்பட்டார். ஆமாங்க, ஸோ காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க, கைது பண்ணி பூனா சிறையில் வந்து அடைச்சிருப்பாங்க. கரெக்டு தாங்க. ஜவஹர்லால் நேரு, அபுல் கலாம் ஆசாத் ஆகியோர் பூனா சிறையில் அடைக்கப்பட்டனர். இது தாங்க தவறு. ஏன்னா காந்தி பூனா சிறையில் அடைக்கப்படுவாங்க. ஜவஹர்லால் நேரும் அபுல் கலாம் ஆசாத்தும் வந்து பார்த்தோன்னா அகமது நகர், ஓகேங்களா, ஸோ அகமது நகரில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் தாங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் வந்து அடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே அகமது நகர் ஜெயில்னு வந்திருக்கணும், பூனா சிறை அப்படின்றது வந்து தவறு. ஓகேங்களா? அப்போ 1942 ஆகஸ்ட் 8 பம்பாயில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இதில் காந்தி செய்ய அல்லது செத்துமடின்னு சொல்கிறாரு. அப்போ காந்தியை கைது பண்ணி பூனா சிறையில் அடைச்சிட்றாங்க. ஜவஹர்லால் நேரையும் அபுல் கலாம் ஆசாத்தையும் அகமது நகர் கோட்டையில் சிறை வைக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் 8, 10 பாட்டு அகநூல்களில் பொருந்தாத ஒன்று எது? ஓகேங்களா? ஸோ பாருங்கள், லாஸ்ட் வீடியோவில் நம்ம 8 தொகை நூல்களில் அகநூல்களில் பொருந்தாத எதுன்னு பார்த்தோம். ஸோ 8 தொகை நூல்களில் பொறுத்தவரையிலும் அகநூல்கள்னால் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு, புறநூல்னா 18 புறநானூறும், அகம்புறம் சேர்ந்ததுன்னா பரிபாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதே 10 பாட்டு நூல்களில் அகநூல்கள் புறநூல்கள் பிரிக்கிறாங்க. அகநூல்களில் வந்து பார்த்தோன்னா 4 நூல்கள் மட்டும்தாங்க வரும். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. ஓகேங்களா? அப்போ பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு அகநூல் தான், முல்லைப்பாட்டு அகநூல் தான், பட்டினைப்பாலை வரணும். ஓகேங்களா? ஏன்னா மதுரை காஞ்சி வந்து பார்த்தோன்னா புறநூல். ஓகேங்களா? அப்போ சி தாங்க இங்கே தவறாக இருக்குது. நெடுநல்வாடையும் அகநூல் தான். அப்போ எதுங்க அகநூல்? குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. ஓகேங்களா? இதை தவிர்த்து இந்த ஆற்றுப்படை நூல்கள், திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, இது 4மே புறநூல்கள். அப்புறம் மலைபடுகடம், அதாவது கோத்தராற்றுப்படை, மலைபடுகடம் தான் கோத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படும். அப்போ அந்த ஆற்றுப்படை நூல்கள் 5மே புறநூல்களை சேர்ந்தது. அதாவது மதுரை காஞ்சியும் புறநூலை சேர்ந்தது. அப்போ நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்து இயல் 9ங்க. ஸோ இயல் 9 இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஆமாங்க, கரெக்டு தாங்க. ஸோ இந்தியாவில் வானொலி ஒலிபரப்பு சேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1923 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, மும்பை வானொலி நிலையம் மூலமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கரெக்டு தான். இது 1936ஆம் ஆண்டு அகில இந்திய வானொலி எனவும் 1957ஆம் ஆண்டு முதல் ஆகாசவாணி எனவும் பெயர் மாற்றப்பட்டது. ஆமாங்க, ஸோ 1936 என்ன பண்ணியிருப்பாங்க, அகில இந்திய வானொலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1957 என்ன பண்ணியிருப்பாங்கடானா ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பெயர் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஆமாங்க, எல்லாமே இங்கே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி, அனைத்தும் சரி. ஓகேங்களா? அப்போ 1923 தான் முதல் அந்த வானொலி சேவை ஆரம்பிக்குது. 1936 இந்திய வானொலியாக மாறுது. 1957 ஆகாசவாணியாக மாறுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேக்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதே மாடலில் போன கொஸ்டின் பார்த்தோம். இப்போ அதே மாடலில் பார்க்க போகிறோம். ஒரு பையில் 25 பைசா, 50 பைசா, 10 பைசா நாணயங்கள், 1 பைசா நாணயங்கள், இது டைப்பிங் மிஸ்டேக் கைஸ், என்ற நாணயங்கள் 8:4:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அப்பையில் மொத்தம் ரூபாய் 215 இருந்தால் உள்ளது எனில் 50 பைசா நாணயங்களின் எண்ணிக்கை அது. பாருங்கள், 50 பைசா எவ்வளோ நாணயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த விகிதத்தில் இருக்கான், 8:4:3 அப்படின்ற விகிதத்தில் இருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்தமாரி கொஸ்டின் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முதல்ல 25 பைசா, 50 பைசா, 10 பைசா, எனக்கு பைசாவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 8:4:3, அதை அப்படியே பெருக்குங்க. ஓகேங்களா? 25 × 8, 4 25 100, அப்போ 200. 50 × 4 200, 10 × 3 30. அப்போ ஒரு 0க்கு 1 0 1 0 அடிச்சனா அப்போ 20:20:3. அப்போ 20:20:3 அப்படின்ற ரேஷியோவில் தான் என்ன இருக்குதுங்க, இந்த காயின்லாம் வந்து அங்கே காணப்படுது.
ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 20:20:3. அப்போ நம்ம இது மூணுத்தையும் கொண்டா எவ்வளோ பாருங்க, 43. ஓகேங்களா. அப்போ ஒரு பங்கு 43னா மொத்தம் எவ்வளோ இருக்குதுங்க, 215 இருக்குது. அப்போ 43 நம்ம 215 அடிக்கலாமா, அடித்தா எவ்வளோ வரும் பாருங்க, 5 அடித்து பார்க்கலாமா. 5 5 மீதி 1 4 12 1 சரி 4 5 20 21 21. ஓகேங்களா. அப்போ 5 முறை அடிக்கலாம். ஓகேங்களா. அப்போ 43 215 அடிச்சா நம்மளுக்கு ஒரு பங்கோட வேல்யூ கிடச்சிதுங்க. எவ்வளோ கிடச்சிது, 5ன்னு கிடச்சிது. ஓகேங்களா. ஸோ மொத்த ரேஷியோவை கூட்டினா 43 கிடச்சிச்சு. அது 215 வகுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க, ஒரு பங்கு 5ன்னு கிடச்சிச்சு. நம்மளுக்கு எது தான் கேட்குறாங்க, இப்போ 50 பைசாவோட நாணயங்களோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 20:20:3. இதில் 50 பைசா எங்கே இருக்குது, சென்ட்ரல் இருக்குது. அப்போ சென்டரோட இது ரேஷியோ வந்து 20. அப்போ 20 × 5 எவ்வளோங்க, 100 ரூபாய். இப்போ நம்மளுக்கு 100 ரூபாயாக கிடச்சிச்சு. இதாங்க ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 100 ரூபாய். ஆனால் அவங்க நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நாணயங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். மேக்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம எண்டு வரலும், கொஸ்டினோட எண்டு வரலும் ரொம்ப பொறுமையாக படிக்கணும். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே 100ன்னு கண்டுபிடிச்சி ஏ ஆப்ஷனில் 100 இருக்கும், நம்ம 100 ஷேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க நாணயங்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ 50 பைசா 100 இருந்தால் அது எவ்வளோ இருக்கும், 50 ரூபா தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா 2 50 பைசா சேர்ந்தால் தான் 1 ரூபா. அப்போது 200 நாணயங்கள் இருந்தால் தான் அது எவ்வளோவா வரும், 100 ரூபாவாக வரும். அப்போ 200 நாணயங்கள் இருக்கும். டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, இந்த மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த வீடியோக்கான கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, சரி பார்க்கலாம் பாருங்க. தர்ம கார்டியன் எனும் பயிற்சி எதனுடன் தொடர்புடையது பாருங்கள். தர்ம கார்டியன் அப்படின்ற இந்த கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றிருக்கும். அது இந்தியா மாலத்தீவு, இந்தியா இலங்கை, இந்தியா ஜப்பான், இந்தியா அமெரிக்கா. ஸோ ஏதோ கூட தொடர்புடையது அப்படின்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றோம். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த 10 வீடியோஸ் 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.